பல வகையான மருத்துவமனைகளுக்கு சென்று கடைசியா இறுதிபட்சமா அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வுன்ற நிலைமையில 67 வயசு கிளைண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. முதல் சிகிச்சை முடிஞ்சு, இரண்டாவது சிகிச்சை முடிஞ்சு, மூணாவது சிகிச்சைக்கு வந்திருக்காங்க. முதல் சிகிச்சையில ட்ரீட்மெண்ட் கொடுத்த எல்லா பகுதிகளிலும் 90% வலியே இல்ல. சிகிச்சைக்கு முன்னாடி காலையில இருந்து இரவு வரைக்கும் அந்த இடத்துல வலி வேதனை இருந்துகிட்டே இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது, நைட்டு இரவு தூங்க முடியாது, உட்கார்ந்தாலும் அந்த வலி வந்துட்டா நட்டமா நிமிர்ந்து நிக்க முடியாத அளவுக்கு கடுமையான வலி வேதனை இருக்கு. ஒண்ணு நீங்க சர்ஜரி பண்ணணும், இல்ல அப்படின்னா காலம் முழுக்க சுகர் நோய் மாதிரி, சக்கரை நோய் மாதிரி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் தான் பண்ணி வைக்க முடியுங்கிற நிலைமையில தான் சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. 24 ஹவர்ஸும் வலி இருந்தது. இப்போ ஒரு டைம் 2 மட்டும், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மட்டும் தான் அந்த வலி வருது. நல்லாவே அவங்களுக்கு குறைஞ்சு வலி நிவாரணம் பெற்றுட்டாங்க. சொன்னது, உங்களை முழுமையா நம்பி வந்திருக்கேன், எனக்கு முழுமையா சிகிச்சை அளிச்சு முழுமையா குணம் பெறக்கூடிய வழிவகையை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா வகையான மருத்துவம் பார்த்து தோற்று போய் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக இலகுவான சிகிச்சையில் முழுமையான விடுதலை. சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தும் அனைத்து பொருட்களும் ஒருமுறை உபயோகப்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் பொருட்களாகும். அரசு வழிகாட்டின் அடிப்படையில் உயிர் மருத்துவக் கல்விகள் பயோமெடிக்கல் வேஸ்டை முறையாக கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம், மேலப்பாளையம், திருநெல்வேலி.